கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி தீபமும் வெளிச்சமும். அக்டோபர் 20 திங்கட்கிழமை இந்திய தேசத்திலே பெருவாரியான ஜனங்கள் இந்த நாளை ஒரு விசேஷித்த நாளாகவும் தீப திருநாள் என்றும் வெளிச்சத்தின் திருநாள் என்றும் கொண்டாடுகிறார்கள். இந்த நாட்களை பற்றி பல்வேறு கதைகளும் உண்டு. அது இருக்கட்டும். வேதம் நமக்கு தீபம் என்றால் என்ன, வெளிச்சம் என்றால் என்ன, இது யாரை வெளிப்படுத்துகிறது என்று நாம் தியானிப்போம். யோவான் 1:5 அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருள் அதை பற்றி கொள்ளவில்லை என்றும் 9 அது மெய்யான ஒளி, மனுஷனில் பிரகாசிக்கிற ஒளி என்று யோவான் ஸ்நானகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே இங்கே வெளிச்சம், ஒளி என்று அறிவிக்கிறார். யோவான் 8:12 நான் உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் இருள் என்றால் பழைய வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, தீமை நிறைந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இந்த வெளிச்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை விரட்டி நன்மையின் நாட்களாக, புதிய வாழ்க்கையாக, அது வெற்றியின் வாழ்க்கையாக அதை மாற்றுகிறார். அதுதான் கர்த்தராகிய வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இங்கே வசனம் என்றால் வார்த்தை, வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்து. யோவான் 1:1. இங்கே கால்களுக்கு தீபமும், சின்ன விளக்கு, சின்ன தீபம். இந்த கால்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும், அதாவது இந்த பூமிக்குரிய இந்த வாழ்க்கைக்கு நமக்கு சிறு தீபமாக இருந்து வழி நடத்துவது இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து. 2வது வெளிச்சம். தூர பயணத்திற்கு வெளிச்சம் அவசியம். இந்த வெளிச்சம் நம் வருங்கால வாழ்க்கை, அதாவது அந்த பரலோக ராஜ்யத்தின் பயணத்திற்கு, அந்த பயண வாழ்க்கை ஒன்று இருக்கிறது அல்லவா, அதற்கு நம்மை வெளிச்சமாக இருந்து வழி நடத்துவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தராகிய கிறிஸ்துவே.